ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 8 நாட்களுக்கான பலனை இந்த பதிவில் கன்னி லக்னத்திற்கு பார்க்க இருக்கோம். முதல் நாள் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் 10ஆம் இடத்துல மிதுன ராசியில் சந்திரன் செவ்வாயை போல பலன் தருகிறார். செவ்வாய் சனியை போல பலன் தருகிறார். அதனால் ரொட்டீன் ஒர்க்குக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை தான். நண்பகல் 11:24க்கு அப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் தொடங்குகிறது. ராகு 7ஆம் வீட்டில் இருக்கார், சனி சாரம் வாங்கியிருக்காரு, சனி 6ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் ரெகுலர் ஒர்க்கு, நம்மளுடைய சர்வீஸு, இது சார்ந்த நன்மைகளெல்லாம் நல்லாயிருக்கும். எதிர்ப்புகள் எவ்வளவு இருந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் தொல்லையிலிருந்து விளைக்கலாம். அதனால் அதிலெல்லாம் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். சில பேர் கன்சல்டிங் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பிஸியாக இருக்கும். மறுநாள் ஜனவரி 13 திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் காலையில் 10:37க்கு முடிவடைஞ்சு புனர்பூச நட்சத்திரம் தொடங்குகிறது. குருவை போல செயல்படுகிறது. இப்போ ஏற்கனவே குருவுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் வந்துட்டார் நமக்கு லாபஸ்தானத்தில். அப்போ செவ்வாயினுடைய பங்களிப்புங்கிறது இருக்குது. நம்ம ஒரு இன்வால்மெண்ட் ஆகிற விஷயம், நம்ம ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறது, ஒருத்தரை சந்திக்கிறது, அல்லது ஒரு சிறு பிரயாணம் போகிறது, இது சார்ந்த நன்மைகளெல்லாம் இன்றைக்கி நல்லா நடக்கும். அதே போல் புனர்பூசம்னால குரு நமக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் சாரம் வாங்கி நடத்துகிறாரு ரோகிணி நட்சத்திரத்தில். ஸோ அதனால் லாபாதிபதி சாரத்தில் குரு இருக்கிறது நன்மைகளை தரும். கணவன் மனைவி உறவு பலப்படும். அதே போல் சுபகாரியங்கள், கோயிலுக்கு போகிறது, ஆன்மீகம் சார்ந்த காரியங்கள், ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள், ஆன்மீகம் சார்ந்த செயல்பாடுகள், பூர்வீகம் சார்ந்த செயல்பாடுகள், மேல் கல்வி படிக்கிறது சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாமே நல்லா இருக்குது. குழந்தைகள் உறவு, திருமண உறவு, இதெல்லாமே சாதகமான நாளாக அமைக்கிறது. ஜனவரி 14 செவ்வாய்க்கிழமை பூசம் நட்சத்திரம். அப்போ சனியினுடைய நட்சத்திரம் காலையில் 10:16க்கு தொடங்குது. இந்த பூசம் சனியை போல் வேலை செய்கிறது. இப்போ சனி நமக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா 9ல் இருக்கிற குரு மாதிரி செயல்படுறார். அதனால் நல்ல நன்மைகள் நடக்கும். உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடுகளுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும். கலை சார்ந்த தொழில்கள் பலப்படும். கமிஷன் வகை தொழில்கள் பலப்படும். அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்டது எல்லா விதமான ஒரு அமைப்பிலையும் நல்லாயிருக்கும். ஏன்னா குரு அப்படிங்கிறது நமக்கு லாபாதிபதி சாரம் வாங்கியிருக்கார். அப்பேற்பட்ட குருவனுடைய சாரத்தில் சனி இயங்குகிறார். அப்போ குடும்ப ரீதியாகவும் மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலே நம்மளுக்கு இறையருள், நண்பர்கள், கூட பிறந்தவங்க, உறவுகள், கணவன் மனைவி எல்லாமே உறவுகள் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும். ஜனவரி 15ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 10:27 வரைக்கும் இந்த பூச நட்சத்திரம். அதுக்கப்புறம் ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் நம்மளுக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கார், பூராடத்தில் இருக்கார். இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, ஒரு வாகனம், இடம் சம்மந்தப்பட்டது, கட்டடம் சம்மந்தப்பட்டது, பில்டிங் மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது, இது சம்மந்தப்பட்ட வளர்ச்சி, உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும். ஒரு தொழில் ஸ்தானத்தை புதன் பார்க்குறதுங்கிறது ஒரு சிறப்பு. அது எல்லா விதமான தொழிலாக இருந்தாலும், கான்ட்ராக்டாக இருந்தாலும், நமக்கு ஒயரிங்கு, இது சம்மந்தப்பட்டது, ட்ரேடிங்கு, மேனுஃபேக்சரிங்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஜனவரி 16ஆம் தேதி வியாழக்கிழமை நண்பகல் 11:16 வரைக்கும் இந்த ஆயில்யம் இருக்குது. அதுக்கப்புறம் மக நட்சத்திரம். சிம்ம ராசிக்கு சந்திரன் வந்துடுறார். நமக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் கேதுவை போல் செயல்படுகிறார். அப்போ கேதுவனுடைய நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய தொடர்புலையும் இருக்கிறதுனால 5ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதுங்கிறது ஒரு ஆத்மஸ்தானம். ஆனாலும் கூட சூரியன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு பலமாக இருந்தாலும் கூட அந்த நமக்கு விரையாதிபதி இல்லையா, அதையும் பார்த்துக்கணும். அதனால் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிக்காமல் இருந்துக்கணும், அலைச்சல் படாமல் இருந்துக்கணும். குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். 5ஆம் பாவங்கிறது நமக்கு இறையருளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் சனி நமக்கு 6ல் இருக்கார். 6ல் இருக்கிற தொடர்பும் இது வேலை செய்யுது. அப்போ வேலையில் ஒரு தொழில் சார்ந்த சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கோம்னா வேலையில் டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். ஜனவரி 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நண்பகல் 12:44க்கு பூர நட்சத்திரம், அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் கிரகம்
சனி கூட சேர்ந்துடுறாரு. சனி பூரட்டாதியில் இருக்கார், அதே பூரட்டாதியில் சுக்கிரன் ஜாயின் ஆகிறார். அப்புறம் 6ஆம் வீட்டில் சுக்கிரன் சனி சேர்க்கை பலனை கொடுக்கறது. அது குரு மாதிரி செயல்படுகிறது. இன்றைக்கும் இறையருள் இது சம்மந்தப்பட்ட நன்மைகள் நல்லா இருக்குது. 6ஆம் வீடுங்கிறது நமக்கு கடன்லேருந்து விடுபடுறது, நோயிலிருந்து விடுபடுறது, எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுறது, இது மாதிரி சில நன்மைகளும் நடக்கும், வளர்ச்சிகள் இருக்கும். பிரயாணம் செய்கிறதுக்கும் ஒரு கோவில் வழிபாடுகள் போகிறதுக்கும் பூர்வீகம் சார்ந்த நன்மைகளை அடைவதற்கும் நல்லா இருக்குது. ஜனவரி 18ஆம் தேதி சனிக்கிழமை நமக்கு பூர நட்சத்திரம் மதியம் 2:50 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் சிம்ம ராசியிலையும் 3 பாதம் கன்னி ராசியிலையும் இருக்குது. 12ஆம் வீட்டில் சந்திரன் சூரியனை போல செயல்பட்டாலும் சூரியன் உத்திராடத்திலேயே சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி கற்பனைகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது, கலைகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது, உல்லாசமாக இருக்கிறது, பொழுதுபோக்காக இருக்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த நன்மைகளும் ஏற்படும். இறையருள், இஷ்ட தெய்வம், குலதெய்வம், தந்தை வர்க்கம் சார்ந்த ஒரு உறவுகள்லாம் பலப்படுறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ஜனவரி 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:29க்கு அஸ்த நட்சத்திரம். நம்ம லக்னத்திலே தான் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது 9ஆம் வீட்டில் குருவும் ஒரு சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறது 1ஆம் இடம் 9ஆம் இடம் ஒரு சுப விளைவு, குரு சந்திரனுடைய சுப பார்வையை கொடுக்குது. அதனால் என்ன இருக்குன்னா ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நன்மைகள் நடக்கும், ஒரு மரியாதை, அதே மாதிரி தெய்வ அனுக்கிரகம், அந்த ஈடுபாடுகள், கலைகளில் ஈடுபாடு, அதே மாதிரி ஒரு தீர்த்த யாத்திரை போகிறது சம்மந்தப்பட்டது, அந்த நிகழ்வுகள், பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது, கணவன் மனைவி உறவு பலப்படும், அந்நிய நபர்களுடைய ஆதரவுகள் இருக்கும், பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு குருவானவர், குருவினுடைய அமைப்பு அப்படிங்கிறது தொழில் ரீதியாக இப்போ ஒரு ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறாங்க, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழிலில், நீதித்துறையில் இருக்காங்க, சட்டத்துறையில் இருக்காங்க, இந்த அமைப்புகளுக்கெல்லாம் கூட ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். குரு சார்ந்த தொழில்கள் அப்படிங்கிறது இப்போ ஆபரணங்கள், தங்கத்திலேருந்து எல்லாமே எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ சீட்டு நடத்துறது, ஒரு ஃபைனான்ஸ் பண்ணுறது, அல்லது பெரிய தொகைகள் நம்ம ஒரு ஃபீல்டில் இறக்கிறது, இதெல்லாம் குருக்கு உண்டான பவர். அப்போ நமக்கு ஒரு ஒப்பந்த ரீதியில் ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஒப்பந்த தொகை கிடைக்கிறதுக்கும் இன்றைக்கி சாதகமாக இருக்கும். ஒரு நல்ல தொகை நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் உறவுகளால் மகிழ்ச்சி இருக்கும். குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, நம்ம திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த வகையில் இந்த 8 நாட்களினுடைய பலன்கள் உண்டுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.